ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக் மயோ ரோல் செய்கிறோம். இது தொத்திலா பிரெட். ஸோ இது மெக்சிகனில் ரொம்ப ஃபேமஸான பிரெட்டு. இது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கோம். இப்போதைக்கு 3 முட்டை, அவிச்ச முட்டை எடுத்து வச்சிங்க. சேலட் கொஞ்சம் எடுத்து வச்சிங்க. 2 ரொட்டிக்கு சில்லி பவுடர், ஒரிகனோ, Black Pepper, Salt. இதெல்லாம் வந்து 6 டீஸ்பூன் எடுத்து வச்சிங்க. 1/2 டீஸ்பூன் மயோனீஸ், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சிங்க. ஆயில், தொத்திலா பிரெட். இது வந்து நீங்கள் பிரெட் வாங்குறீங்கள, மஷ்மோ பிரெட்லாம் வாங்குறீங்களே, அந்த ஸ்டோரில் கிடைக்கும். ஸோ அது 2 பீஸ் எடுத்து வச்சிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரெட் இருக்குல்ல, தொத்திலா பிரெட் வந்து சூடாக்கி ஓமாக்கி எடுத்து வச்சுருவோம். அது லேசாக ஓம் ஆகுனா போதும். சூடான பேனில் போட்டு ஓம் பண்ணி எடுத்துருவோம் போட் சைட். இரண்டு பிரெட்டையும் அந்த மாதிரி ஓம் பண்ணி எடுத்துங்க. நீங்கள் ஓம் பண்ணுறப்ப அது உங்களோட ஸ்மெல் பண்ண முடியும் வந்துருச்சுன்னு. அதுவும் இல்லாமல் அது வந்து ப்ரௌன் கலர் ஆயிரும் பொட்டு பொட்டா. ஸோ அது மாதிரினாக்கா வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ 2 பிரெட்டும் போட் சைட் வந்து போட்டு சூடாக்கி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ பாயில் பண்ண ஏக் எடுத்துக்குவோம். 3 ஏக் எடுத்துக்குவோம். நீங்கள் 2 ஏக் யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு சாந்து கூட வேணும்னால நான் வந்து 3 ஏக் யூஸ் பண்ணுறேன். அதை நல்லா ஸ்மேஷ் பண்ணிக்கங்க. அப்படி உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்மேஷ் பண்ணுறது இல்லைனாக்கா நீங்கள் வீட்டில் கரண்டி, முள்ளு கரண்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம உப்பு, சில்லி பவுடர், ஒரிகனோ, பிளாக் பெப்பர் இதெல்லாம் போட்டுக்குவோம். அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு மயோனீஸ் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குவோம். போட்டு நல்லா கிளறி விடுவோம். அது நல்லா கிளறி வந்துட்டோன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆச்சுன்னு. தொத்திலா பிரெட்டோட ஃபீலிங் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை ரோல் பண்ணுறதுக்கு சேலட் யூஸ் பண்ணுறோம். அப்படி நீங்கள் விரும்பி சாப்பிட்றதா இருந்தாக்கா அந்த ஆனியன்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், கொத்தமல்லிலாம் போட்டுக்கலாம். சிறுசாக அரிஞ்சு போட்டுக்கலாம். ஸோ நான் சேலட் விரும்பி சாப்பிட்றதுனால நான் சேலட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபீலிங்ஸ் போட்டு அந்த ரோல் பண்ணுவோம். அந்த தொத்திலா பிரெட் வந்து ரோல் பண்ணுவோம். அது முன்னுக்கு வந்து மயோனீஸ் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அந்த ரொட்டி போகிற. அப்படின்னாக்கா அந்த தொத்திலா பிரெட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ நீங்கள் மயோனீஸ் போட்டு தான் அது வெட்னஸ் கொடுக்கும். நீங்கள் சாப்பிட்றப்ப நல்லா இதாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த மயோனீஸ் போட்டு ஸ்ப்ரெட் பண்ண முடிஞ்சானே சேலட் வைங்க. சேலட் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக அடுக்கி வைங்க. அடுக்கிச்ச பிற்பாடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த சாந்து இருக்குல்ல, ஸோ அதை வந்து அதுவும் லைனாக அப்படியே வைங்க. அந்த முட்டை மிக்சர் வந்து நீங்கள் நேராக வச்சா தான் வந்து உங்களுக்கு ரோல் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரோல் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு பகுதி ரோல் பண்ணிவிட்டு இன்னொரு சைட்டு புஷ் பண்ணிச்சு கொஞ்சம் நம்ம ரோல் பண்ணுவோம். இப்போ க்ளோசிங் டைமில் வந்து அந்த இது ஓப்பனாக இருக்குல்ல, நீங்கள் என்ன செய்யலாம், அந்த கரண்டியில் உள்ள அந்த மயோனீஸ் வந்து கொஞ்சம் லேசாக அதை தடவி விட்டு க்ளூ மாதிரி சாத்துனீங்கனாக்கா அது அழகாக பிடிச்சிக்கும், திருப்பி உரியாது. அதே போல் ஒன்று தொத்திலா பிரெட்டும் எடுத்து நம்ம மயோனீஸ் பூசி நடுவில் ஃபீலிங்ஸ் வச்சு நம்ம ரோல் பண்ணி வச்சுருவோம். இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஸோ நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க அந்த தொத்திலா பிரெட் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு பொரிப்போம் லேஸாக. ஸோ அது ப்ரௌனிஷாக இருக்கிற வரைக்கும் ஒரு பக்கமாக 3 சைட்டு கிடைக்கும், இல்லைன்னா 4 சைட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைட்டு வந்த பிற்பாடு நான் திருப்பி போட்டதும் இன்னொரு சைட்டு வரும். அதே மாதிரி 4 சைட்டும் திருப்பி வேவிச்சு எடுத்துருவோம். திருப்பி எண்ணெய் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு வாட்டி எண்ணெய் ஊற்றுனீங்களே அந்த 1 டேபிள் ஸ்பூன், அது போதும் அந்த 2 பிரெட்க்கும். அந்த வெட்னஸ், அந்த எண்ணெயோட பசை இருந்தால் போதும். இப்போ ஃபைனலாக வந்து அந்த பிரெட்டை கட் பண்ணி அழகுப்படுத்துவோம். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி அழகுப்படுத்திச்சிடலாம்.
egg mayo tortilla bread is ready. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஹாப்பி குக்கிங். பை பாய். Drop it.